உங்கள் குழந்தைகளோட பிளட் குரூப் வச்சு உங்களுக்கு இது கடைசி பிறவியா இல்லை அடுத்த பிறவி இருக்குதா அப்படின்னு சொல்லிட முடியும். இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ நான் வந்து பி பாசிட்டிவ், என் மனைவி வந்து ஓ பாசிட்டிவ், எனக்கு வந்து ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் வந்து ஓ பாசிட்டிவ். எங்கள் 2 பேரில் நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், என்னோட புரிதலின்படி எனக்கு அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் நான் கடவுள்கிட்ட கேட்டேன், எனக்கு வந்து ஒரு பையன் வேணும் அப்படின்னு கேட்டேன். எப்போ எனக்கு பையன் ஒருத்தன் பிறந்துட்டானோ என்னுடைய சந்ததின்னு ஒன்று இந்த பூமிக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஆனால் இப்போ எனக்கு பெண்ணு கொடுத்துட்டா எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு என்னோட சந்ததி அடுத்து கேரி ஃபார்வர்டு ஆகலை, என் பொண்ணோட அங்கே முடியுது, ஆண் இருந்தால் தான் அந்த வம்சமே அங்கே விருத்தி ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் ஆண் குழந்தைகளுக்கு இங்கே முக்கியத்துவம் அதிகம். ஆனால் நான் கடவுள்கிட்ட கேட்டேன், நீங்கள் எனக்கு ஒரு ஆண் குழந்தை தான் கொடுக்கணும், ஆனால் எனக்கும் அடுத்த ஜென்மம் இல்லை, எனக்கு அடுத்த ஜென்மம் கொடுத்துடவும் வேண்டாம், எனக்கு இதோடய தயவு செஞ்சு முடிச்சுக்கணும், இனிமேல் மனுஷனாக பிறக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு பையன் பிறந்ததுக்கப்புறம் என் பையன் என்ன பிளட் குரூப் அப்படின்னு தெரிஞ்சது ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். போய் கேட்டேன், ஓ பாசிட்டிவ் அப்படின்னாங்க. கடவுள்கிட்ட கேட்டேன், என்ன இது அப்படின்னு கேட்டாங்க. நீ கேட்ட மாதிரி நான் உனக்கு பையன் கொடுத்துட்டேன், அதே மாதிரி நீ கேட்ட மாதிரி உனக்கு அடுத்த ஜென்மத்தையும் நான் கட் பண்ணிட்டேன், உன் பையன் உன்னோட ரத்தத்து சம்பந்தம் இல்லை, அவள் உன்னுடைய மனைவியினுடைய மொத்த கர்மாவையும் கேரி ஃபார்வேர்டு பண்றான் அப்படின்னு கடவுள் எனக்கு ஒரு புது விளக்கத்தை கொடுத்தாரு. அடுத்து எனக்கு இன்னொரு பையன் கொடுத்துருங்க அப்படின்னு நான் கேட்டேன். கடவுள் எனக்கு வந்து பெண் கொடுத்தாரு. பெண்ணு கொடுத்துட்டு இப்போ எனக்கு வந்து இதை மீண்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பெண்ணு கொடுத்தீங்கன்னா அவளை ஓ பி பாசிட்டிவ்ல, ஏன்னா நான் தானே, எனக்கு இப்போ நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் படி இப்போ எனக்கு பொண்ணு தான், அந்த பொண்ணு என்னவா இருக்கணும், பி பாசிட்டிவாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட நான் ஒரு ரெக்குயர்மெண்ட் வைக்கிறேன். எனக்கு ஒரு பொண்ணு பிறக்குது, அந்த பொண்ணு வந்து பி பாசிட்டிவ். அப்போ இப்போ நீங்கள் உங்களுக்கு இதோட சந்ததி இல்லை, அதாவது உங்களுக்கு அடுத்த ஜென்மம் அப்படின்னு இல்லைன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கடவுள் கட் பண்ணுவான். அதுலேயுமே முதல்ல ஆண் வாரிசுகளை கட் பண்ணுவான். உங்களுக்கு அடுத்த ஜென்மங்கிறது ஒன்று இல்லை, ஆனால் உங்களுடைய புண்ணியம் இன்னொரு தலைமுறைக்கு போகும் அப்படின்னா, இன்னும் ஒருத்தங்க உங்களுக்கு குழந்தையா பிறக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு புண்ணியம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, புண்ணியம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும். அதோட அந்த பெண் குழந்தையோட உங்கள் வம்சம் வந்து அங்கே முடிஞ்சிடும். உங்களுக்கு ஆண் வாரிசு பிறந்தா கேரி ஃபார்வேர்ட் ஆகும். இப்போ நீங்கள் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ, நீங்கள் உங்கள் அம்மா அப்பா என்ன பிளட் குரூப்னு பாருங்கள். என்ன பிளட் குரூப்னு பார்த்துட்டு அந்த 2ல் யாராவது ஒருத்தவங்களோட பிளட்காக தான் நீங்கள் இருப்பீங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முன்னோர்கள் செஞ்ச வினை பயனால் உங்களோட இந்த ஜெனரேஷன் வந்து ஸ்டாப் ஆகும். இப்போ எனக்கு இல்லை சார், எனக்கு வந்து நீங்கள் பையன் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, பொண்ணாவது கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டிங்கன்னா, குழந்தை இல்லாதவர்களுக்கும் பெண் குழந்தை பிறக்கும் யோகம் உண்டு. எப்போ எப்படி இது நடக்கும் அப்படின்னா, இப்போ தான் நிறையா பேர் இந்த யுத்தியை கையாடாங்க. என்ன அப்படின்னா, நான் திருச்செந்தூர் போய் மடிப்பிச்சை கேட்குறேன், மடிப்பிச்சை இந்த பிச்சை எடுக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த நிலைமைக்கு ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு மீண்டும் ரீபர்த் ஆகும். ரீபர்த்தில் தான் இப்போ அவனுக்கு மறுபிறவி எடுத்துட்டான் இல்லையா, அதனால அவனுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். பிச்சைக்காரன் படத்துலையும் எதுதான் சொல்லுவாங்க, உங்கள் அம்மாவை நீ காப்பாற்றணும் அப்படின்னா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு போய் பிச்சை எடு. பிச்சை எடுத்தால் இங்கே எப்படி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், இது எப்படி இன்னொரு குணமாகும், இதுக்கு என்ன சம்பந்தம், இவன் பிச்சை எடுக்கிறதுக்கும் இவங்க அம்மா நோய் குணப்படுத்துறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் வந்து ரீபர்த் எடுக்கணும். மறுபடியும் பிறந்து வரும்போது அதன் ஜாதக கட்டம், இப்போ அவன் ஒரு லைஃப் மாற்றம் நடக்குது இல்லையா, அந்த கட்டம் சரியாக இருக்குது அப்படின்னா இவங்க அம்மா வந்து க்யூர் ஆயிடுவாங்க. இதுதான் சொல்லுவாங்க, நீ ஒன்று 2 வருஷத்துக்கு நீ இப்படி இரு, தலைமறைவா இரு, போய் 7 நாள் இந்த கோவிலில் வந்து பிச்சை எடு, உன்னை யாருனே தெரியாத இடத்துக்கு நீ போ. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, ரஜினி சார் இருக்கார் இல்லையா, அவர் ஹிமாலயா போறார் இல்லையா, மாறு வேஷத்தில் தான் போவார். அவரே இன்டர்வியூவில் ஒன்று சொல்லியிருக்கிறார். என்னன்னா, அவர் கோலத்தை பார்த்துட்டு ஒரு அம்மா அவருக்கு 200 ரூபா அவர் கையிலேயே போட்டுச்சாமா. ஜி தமிழில் அவங்க அர்ச்சனா கூட இன்டர்வியூ பேசும்போது அவங்க கிட்ட ரஜினி சார் சொல்லியிருக்கிறார், அந்த அம்மா எனக்கு 200 ரூபா கொடுத்துச்சு, பின்னாடி அதுக்கப்புறம் என்னோட இனோவா கார் வந்து நான் ஏறினோடனே அந்த அம்மா மூஞ்ச மூடிக்கிட்டு போச்சு அப்படிங்கிறாரு. ஹி நோ த சூட்சுமம், அவருக்கு சூட்சுமம் தெரிஞ்சிருக்கு பாருங்க. அவரை யாருன்னே தெரியாத ஒரு இடத்துக்கு போறாரு, அங்க அமைதியா உட்கார்றாரு, ரீபர்த் எடுக்கிறாரு, திரும்ப வராரு. 3 தலைமுறைகளுக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார். இதுதான் காரணம். நீங்க ஒரு வாழ்க்கையை இங்க மாத்தணும் அப்படின்னா இதே சூட்சமத்தை நான் எப்படி ஃபாலோ பண்றேன்னா, என்னை யாருன்னே தெரியாத என் பக்கத்தில் இருக்கிற ஒரு குக் கிராமத்துக்கு போய் அந்த கோவிலில் அன்னதானத்துக்காக நான் உட்காந்துருப்பேன். நான் இதே தான் கொஞ்சம் டீசெண்டாக செய்ய விருப்பப்பட்டு
நானும் என் மனைவியும் போய் அங்கே எப்போ சோறு போடுவாங்கன்னு பார்த்து உட்காந்துருப்போம். அவங்க சோறு போடும்போது எந்திரிச்சு போய் லைனில் நின்று சாப்பிடுவோம். ஏன்னா இதை ஏன் நீங்கள் வெளியூரில் போய் பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க இல்லையா? இந்த ஊரில் நான் லைனில் நின்னா கொண்டு வந்து எனக்கு சாப்பாடை கையிலே கொடுத்து ஐயா நீங்கள் உட்காருங்க அப்படின்னு எனக்கு சேரை போட்டுருவாங்க. ஏன்னா யாருன்னே தெரியலன்னு சொன்னால் அந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸும் பண்ணிட்டு போவேன். காரில் போக மாட்டேன், 2 வீலர் எடுத்துகிட்டு தான் போவேன். தூரத்துலேயே நிறுத்திடுவேன். தூரத்துலேயே நிறுத்திட்டு அங்கே இந்த கோயில் இப்படி தான், நான் ஒரு கோயில் இந்த மாதிரி ஒரு 3 கோயில் வந்து நான் திட்டமிட்டு வச்சுருக்கேன். அந்த கோயிலுக்கு போய் அங்கே சாப்பாடு போடுற வரைக்கும் வெளியவே நாங்கள் உட்காந்துருப்போம், நானும் என் மனைவியும். அவங்க சாப்பாடு போட்டப்போ இதில் ஒரு இது என்னன்னா, ஒருத்தர் என்னை வாட்ச் பண்ணி எங்கிட்ட வந்து கோயிலில் கேட்டார், நீங்கள் இந்த கோயிலுக்கு வரீங்க தானே மாதம் மாதம் வந்து, ஆனால் நீங்கள் கோயிலுக்கு உள்ளே வர மாட்டேங்கிறீங்க, வெளியவே நிற்கிறீங்க, சாப்பாடு போடுற நேரத்தில் மட்டும் நீங்கள் உள்ளே வந்து சாப்பிட்றீங்க, ஏன் அப்படின்னு என்னை கேட்டார். நான் நினச்சேன் யாரும் என்னை மானிட்டர் பண்ணலன்னு. ஆனால் ஒருத்தர் கண்டுபிடிச்சி என்னையவே கேட்குறாரு, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, கோயிலை மாற்றிட்டேன். இப்போ வேற கோயிலுக்கு நான் போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த பிளட் குரூப்புக்கு வருவோம். நீங்க யாருடைய பிளட்டா வந்திருக்கிறீங்களோ அவங்க செஞ்ச பாவம் தான் இங்க வந்து ஜெனரேஷன் வந்து இப்போ முடியுது. அப்ப என்னன்னா, அவங்க முன்னோர்களுக்கு நீங்க திதி தர்ப்பணம் நீங்க கரெக்டா கொடுக்கணும். நீங்க குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்க குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஃப்ரெண்ட் இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க இப்போ தவறிட்டாங்கன்னா நம்ம அவங்கள சொல்லுவோம், அவனுக்கு என் ஃப்ரெண்ட் இப்படி ஒருத்தன் இருந்தான், அவனுக்கு வந்து இந்த RX 100 பைக்னா பிடிக்கும், ஆனால் வாங்கணும்னு ஆசைப்பட்டான், நான் இறந்துட்டான். நீங்கள் யாருக்காவது அந்த RX 100 பைக்கை வாங்கி தானமாக கொடுங்க. அதாவது அவருடைய நினைவு நாள்னு வரும் இல்லையா, அப்போ வாங்கி நண்பா இதை மாதிரி உனக்காக இதை வாங்கினேன், உன் ஞாபகத்தமாக இதை நான் ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இல்லை எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் அவனுக்கு இந்த பிரியாணி பிடிக்கும், இந்த பிரியாணினா அவனுக்கு ரொம்ப உசுறு அப்படின்னா அவன் பிறந்தநாள் அன்றைக்கி அந்த பிரியாணி வாங்கி அவனுக்கு படைச்சு நீங்கள் ஒரு 10 பேருக்கு தானமாக கொடுங்க. இது அவங்களுக்கு போய் சேரும். இப்போ என்ன ஆச்சு, இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஆசைப்பட்டாங்க, நிராசையாக போயிருச்சு. அந்த நிராசை நீங்கள் நிறைவேற்றின உடனே இப்போ தான் உங்கள் கர்மாவில் ஒரு புண்ணியம் கிரெடிட் ஆகும். இந்த கிரெடிட் தான் உங்கள் வாழ்க்கையவே மாற்றும். எப்போ கேட்காம ஒரு உதவி நீங்கள் செய்கிறீங்களையோ அந்த உதவிக்கு தான் சக்தி மிக அதிகம். அதனாலேயே நீங்கள் பாத்திரம் அறிந்து உணவிடு அப்படிம்பாங்க. அவனுக்கு என்ன வேணும்னு அவன் கண்ணை பார்த்து நீங்கள் அவனுக்கு கொடுக்கணும். அவன் வாய் திறந்தெல்லாம் கேட்கக்கூடாது. அவன் வாயை திறந்து கேட்டு அவனுக்கு ஒருத்தன் கொடுக்குறான் அப்படின்னா அவனுக்கு அறிவுலாம் தேவையே இல்லையே. ஆமாம் தானே, நம்ம கேட்டதை நான் கொடுக்க போகிறேன், எனக்கு எதுக்கு அறிவு இல்லை. அவன் இதில் பசியில் இருக்கிறான், அவன் கண்ணை பாருங்க, அவன் வயிறை பாருங்க, அவன் நடுக்கத்தை பாருங்க. முதல்ல அவனுக்கு பசியில் இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுங்க. நான் இதை ஆர்டர் போடுறேன்னா இப்போ என் கண் அவனை பார்த்துச்சுல, இதுக்கு பேர் கருணை. இதுதான் கடவுள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாரு. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பிறவிங்கிறது இங்கே ஜெனரேட் ஆகும். நீங்கள் செய்கிற தான தர்மத்தில் உங்களுடைய அடுத்த பிறவிங்கிறது ஆக்ட் ஆகும். இல்லை நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் ஜோதிடர்கிட்ட பாருங்கள், முதல் குழந்தை தடைபட்டு இருக்குதா, 2வது குழந்தை தடைபட்டு இருக்கா, 3வது குழந்தை தடைபட்டு இருக்குதா அப்படின்னு பாருங்கள். முதல் குழந்தை தான் தடைபட்டு இருக்குது, 2வது குழந்தை பிறக்கிறதுக்கு ஜாதகத்தில் பாசிபிள் இருக்குது அப்படின்னா ஒரு குழந்தைய தத்துக்கு வாங்கிருங்க. இப்போ உங்களுக்கு முதல் குழந்தை வந்துருச்சு. இப்போ வந்த உடனேயுமே அந்த குழந்தைய தத்துக்கு கொடுத்துருங்க. திரும்ப ஜாதகத்தில் என்ன இருக்கு, அந்த குழந்தை தவறிடும் அப்படின்னு இருக்குது. வந்துச்சு, குழந்தை போச்சு, இப்போ உங்ககிட்ட குழந்தை இல்லை, முதல் குழந்தை இல்லை. அப்போ ஒரு கண்டிஷன் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. 2வது குழந்தை பிறக்கிறதுக்கு உங்கள் ஜாதகத்தில் வழி இருக்கு. அப்போ இப்போ 2வது குழந்தை உங்களுக்கு கன்சீவ் ஆகும். இப்போதான் நீங்கள் இயல்பாகவே கன்சீவ் ஆயிடுவீங்க. இதே இது 3வது குழந்தைக்கு இதே தான். இப்போ 2 தடவை, இப்போ 2வது குழந்தையும் இங்கே தவறும்னு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா 2 குழந்தைய தத்துக்கு வாங்கி திரும்ப கொடுக்கணும். அப்படி இப்போ எத்தனாவது குழந்தைக்குன்னு இப்படி இருக்குதோ அத்தனை முறை நீங்கள் தத்துக்கு கொடுத்தீங்கன்னா இப்போ உங்கள் மனைவி கன்சீவ் ஆகிறதுக்கு இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும். விதி இங்கே தான் உருவாகும். இதை 2வது, நீங்கள் யார் பிளட் குரூப்போ அவங்க வகையறாவில் இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் என்ன பண்ணணும், திதி தர்ப்பணம் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா அம்மானா அம்மா சைடு இருக்கிற எல்லாருக்கும், அப்பானா அப்பா சைடு இருக்கிற எல்லாருக்கும். இதெல்லாம் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு தான் அடுத்த மாதம் புரட்டாசியில் மாகாளய அமாவாசை வருது. அந்த மாகாளய அமாவாசையில் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா மொத்த தலைமுறைக்கும் 21 தலைமுறைக்கு சேர்த்து நீங்கள் ஒட்டுக்கா திதி கொடுத்த மாதிரி சமம். அவங்களுக்குன்னு இல்லை, உங்கள் நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு. ஏன் நீங்கள், நான் ஒரு நாயை வளர்த்துனுங்க, அந்த நாய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த நாய்க்கு நான் தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் கொடுக்கலாங்க. இதெல்லாம் விதியில் இருக்கு. ஆமாம் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மிருகங்களுக்கு கூட நீங்கள் அந்த ஆத்மா நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க, இந்த தர்ப்பணம் போய் சேரும். இதை அடுத்த மாதம் மாகாளய அமாவாசையில் நீங்கள் செய்யுங்க. இந்த கால்குலேஷனை இப்போ ஷார்ட்டாக சொல்லித்தரேன். உங்களுக்கு கடைசி பிறவியாக இருந்தால் உங்களுக்கு பெண் குழந்தைகள் மட்டும்தான் பிறக்கும், ஆண் குழந்தைகள் பிறக்க வாய்ப்பில்லை. அப்படியும் ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த ஆண் குழந்தை உங்கள் பிளட் குரூப்பாக இருக்காது, மனைவியோட பிளட் குரூப்பாக இருக்கும்.
இப்போ இங்க ஒரு டவுட் சார், 2 பேருமே O பாசிட்டிவ், பையன் O பாசிட்டிவ், யாருக்கு இங்க கடைசி தலைமுறை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒன்று 2 பேருக்குமே இது கடைசி பிறவியா இருக்கும். இன்னொன்று, உங்களுக்குன்னு அண்ணன் தம்பிங்க பிறந்திருப்பாங்க இல்லையா, இப்போ 2 பேருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு 2 பேருக்குமே அண்ணன் தம்பி இருக்கான்னு பாருங்க. யாருக்கு பெண், உங்க சாப்டர் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு என் தங்கச்சிக்கும் 2மே பொண்ணு தாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களோட தலைமுறை தான் இந்த பையன், அதோட முடிய போகுது அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பா சேம் டேட்டா வரவே வராது. இந்த பக்கம் அவங்களுக்கு ஆமாங்க என் தங்கச்சி தான், என் தங்கச்சிக்கு 2 பொண்ணு தானே, அவங்க சைடு தான். இவர் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இல்லைங்க எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அந்த தம்பிக்கும் ஒரு தம்பி இருக்கிறான், பையன் இருக்கான் அப்படின்னு இவர் சொல்லிடுவார். அப்போ இந்த கேரி ஃபார்வர்ட் ஆகும்னா ஆண் பிறக்கணும், அந்த ஆண் உங்க பிளட் குரூப்ல இருந்தால் உங்க வகைராவை ஃபாலோ பண்றான், ஆப்போசிட்டா இருந்தால் அந்த பக்கம் பண்றான். இதை வச்சு உங்களுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா, எப்போ பிறக்கும், குழந்தை பிறப்புங்கிறது இங்க வந்து ஒரு குறைபாடு கிடையாது. இவங்க எதை வச்சு தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா, ஜென்மம், உங்களுக்கு அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்குது, பாவ புண்ணியம் இருக்குது அப்படிங்கிறத வச்சுதான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியும். இதை சில பேர் குறையா பார்க்குறாங்க. இது குறையே கிடையாது. யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்க தான் புண்ணியம் பண்ணவங்க. அவன் எல்லாம் தான் அடுத்த ஜென்மம் அப்படி டைரக்டா மோட்சம் அடைய போறான். அதனாலதான் அவன் லெஜரை கடவுள் க்ளோஸ் பண்ணிட்டான். யாருக்கெல்லாம் பையன் பிறகுதோ இவன் தான் பாவம் பண்ணவன். நானு இப்ப என் சந்ததி எல்லாருமே என்ன பண்ண போறோம், மீண்டும் இந்த பூலோகத்துல பிறந்து இந்த பூலோகத்துல பிறக்கிறது தான் பாவம்னு சிவனே சொல்றாரு. அதனாலதான் அவரே கேட்கிறாரு, அடுத்த ஜென்மம் எனக்கு வேணாம், நான் மாய பிறப்பருக்கு ஈசன் கிட்டேயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஈசன் கிட்ட போனார். இந்த ஜென்மத்துல குழந்தை இல்லாமல் இருக்கிறதுங்கிறது அது ஒரு முன்ஜென்ம கணக்கு தானே ஒழிய குறைபாடு கிடையாது. நீங்க ஆசைப்படுறீங்க, ஃபர்ஸ்ட் அதுக்கு மைண்ட் செட் ஆயிருங்க. நான் கடவுள்கிட்ட மோட்சம் அடைய போறேன், இல்லை எனக்கு அது வந்து ஒன்று வேணும், அது ஒரு இதாக எனக்கு மனசுல ஃபீல் ஆகுது அப்படின்னா, பெண் குழந்தை நீங்க கேட்குறீங்கன்னா எல்லாருக்குமே பெண் குழந்தை கொடுக்க முடியும், அது கடவுளால் முடியும். இல்லை எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னீங்கன்னா புண்ணியத்தை ஜாஸ்தி பண்ணுங்க, புண்ணியத்தை ஜாஸ்தி பண்ணுங்க. இப்போ நான் சேலஞ்ச் பண்றேன், எனக்கு இன்னொரு பையன் பிறக்கிறான், எனக்கு அடுத்த 3வது குழந்தை பிறக்க போகுது, அந்த பையன் என்னுடைய பிளட் குரூப் பி பாசிட்டிவா இருந்தான் அப்படின்னா என்ன ஆச்சு, நான் என் புண்ணியத்தை இங்க ஜாஸ்தி பண்ணிட்டேன், நான் வாழ்றதுக்கு தேவையான மொத்த புண்ணியமும் எனக்கு இருக்கு, இதை தாண்டியும் ஒரு புண்ணியம் என்கிட்ட இருக்குது, ஒரு ஜீவன் லைஃப் லாங் உயிர் வாழ்ற அளவுக்கு ஒரு புண்ணியம் இருக்குன்னா இப்ப கொடுப்பான் எனக்கு ஒரு பையன். இல்ல நான் வாழ்ற அளவுக்கு தான் நான் புண்ணியம் வச்சிருக்கேன், வீடு வாச காருன்னு வாங்கி நான் மட்டும் தான் செட்டில் ஆகிறதுக்கு தான் புண்ணியம் வச்சிருக்கேன்னா அடுத்து எனக்கு ஒரு பையன் பிறப்பான். ஆனா அந்த பையன் யார் குரூப், என் ஒய்ஃபோட பிளட் குரூப்ல இருப்பான். இவ்வளவுதான் கால்குலேஷன். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அடுத்த ஜென்மம், கடைசி தலைமுறை, இது எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும்.